The Chennai Silks. Let the celebrations begin. Presents the political voice. கருநாகராஜன் அண்ணன் வந்த உடனே ஒரு மிரட்டலோட தான் ஆரம்பிச்சாரு. ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் இன்னும் ஜாமீன் கிடைக்கல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க. சோ மேடையிலேயே இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா கூட்டணி அமைக்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்கங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க வேங்கை வயல்னா திருமாவண்ணம் மட்டும்தான் பேசணுமா? மேல் பாதினா திருமாவண்ணம் மட்டும்தான் பேசணுமா? ஏன் நீங்க பேச மாட்டீங்களா? எதற்கெடுத்தாலும் இந்துக்கள் ஒன்று கூடுங்கள், இந்துக்களை ஒன்று கூடுங்கள்னு பேசுறீங்களே, ஏன் வேங்கை வயல்ல இருக்கிற மக்கள் உங்களுக்கு இந்துக்களா தெரியலையா? அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் இன்னைக்கு ஒரு பொருந்தா கூட்டணியில போய் வலுக்கட்டாயமா உட்கார்ந்துருக்கிறார். அந்த கூட்டணி எப்படி அமைஞ்சதுன்னு நீங்க பாத்தீங்கல்ல, கிட்டத்தட்ட கழுத்துல கத்திய வைக்காத குறையா எடப்பாடி அவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு முழுக்க அமித்ஷா தாங்க பேசினாரு. எடப்பாடி அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா பாத்தீங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கூட்டணி ஆட்சி அமையுமா, எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சரா அப்படிங்கிற ஒரு தெளிவா அந்த கூட்டணியில இருக்கிற யாருமே கொடுக்கல. எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறார் தவிர கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் யாரும் அதை வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Lion Squash, அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks. முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது. அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, கடந்த 12 வருஷமாகவே தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏவாக தான் இந்த தேர்தல் இருந்துகிட்ருக்கு. இது ஏதோ ஒரு 100 மீட்டர்ஸ் ரிலே ரேஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரு மேரத்தான். அந்த மேரத்தானை கடந்த 12 வருஷமாக தமிழ்நாடு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. தகுதியான தலைவர்கள் கையில் இந்த ஆட்சியை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற தெளிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை அவ்வளோ குறைச்செல்லாம் இடம் போட்டுறாதீங்க. ரொம்ப தெளிவானங்க, ரொம்ப அறிவாளிகள், சிந்திச்சு வாக்களிக்கக்கூடியவர்கள். யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத தாண்டி யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அவங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை யார் பேச மாட்டேங்கிறாங்களோ, தமிழ்நாட்டு மக்கள் உரிமைக்கு எதிராக யார் களமாடுறாங்களோ, தமிழ்நாட்டு மக்களுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை கூறுகள், சித்தாந்தங்கள், இதற்கு எதிராக எங்களோட மண், மொழி, மானம், இதற்கு எதிராக யார் களமாடுறாங்களோ அவங்க மோடியாகவே இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்குது. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களோட மனசையும் புரிஞ்சுக்கல, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனசையும் பாவார் புரிஞ்சுக்கல. அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காகவும் அவருடைய சொந்த நலனுக்காகவும் அவருடைய ரொம்ப சந்தோஷமா இருக்கார் பாஜக கூட்டணியில. நீங்க உண்மையை திரிக்காதீங்க. அவர் சந்தோஷமா இருக்கிறாருங்க, கீழே இருக்கிறவங்களை கேட்டா தெரியும். அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் இன்னைக்கு ஒரு பொருந்தா கூட்டணியில போய் வலுக்கட்டாயமா உட்கார்ந்துருக்கிறார். அந்த கூட்டணி எப்படி அமைஞ்சதுன்னு நீங்க பாத்தீங்கல்ல, ஆரம்பத்தில் தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே அவசரமாக செங்கோட்டையன் அவர்களை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 3 கார் மாறி முகத்தை கர்ச்சீஃபாலெல்லாம் மறைச்சிக்கிட்டு அங்கெல்லாம் போயிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி கடைசியில் கூட்டணி அறிவிக்கிறாங்க. கூட்டணி எப்படி அறிவிக்கிறாங்க? காலையிலேருந்து இந்த ப்ரெஸ் மீட் நடக்கும், அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும் அப்படின்னு பார்த்தா சாயந்தரம் வரைக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கு ஆளையே காணோம். பின்னால் பேனர் மட்டும் டிசைனாக மாறுதே தவிர ஆளுங்க வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கழுத்தில் கத்திய வைக்காத குறையா எடப்பாடி அவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு முழுக்க அமித்ஷா தாங்க பேசினாரு. எடப்பாடி அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா பார்த்தீங்களா? அதுல இருந்து 2வது நாள் பேசிட்டார் மேடம். நீங்க அதிகமான குற்றச்சாட்டுகளை மேல வைக்காதீங்க. அதிகமான குற்றச்சாட்டு இல்லைங்க, இன்னைக்கும் அந்த கூட்டணியில எவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. இன்னைக்கே பாபு முருகவேல் அண்ணா இங்க வந்து பேசும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா வரிக்கு வரி அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஆல் இஸ் வெல் நமக்கு தெரியும்பா, நம்ம தலைமையில தான் கூட்டணி, நம்மளே சொல்லி பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கூட்டணி ஆட்சி அமையுமா, எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சரா அப்படிங்கிற ஒரு தெளிவா அந்த கூட்டணியில் இருக்கிற யாருமே கொடுக்கல. எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறார் தவிர கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் யாரும் அதை வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னால, 3 மாசம் கூட இல்லைங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னால டிடிவி தினகரன் என்ன பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன்.
துரோகத்துக்கு நொபெல் பிரைஸ் கொடுக்கலான்னா அதை எடப்பாடி அவர்களுக்கு தான் கொடுக்கணும். எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுக்கு நான் தூக்கில் தொங்கிடுவேன். அன்புமணி அவர்கள் என்ன பேசினாரு? இவரெல்லாம் ஒரு நிர்வாகியா, இவரெல்லாம் முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கணுமா அப்படின்னு பேசின கூட்டணி தானேங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்து நாங்கள் கூட்டணியோடு நிற்கிறோம். அதுவும் அண்ணன் சொன்னார், பொது நோக்கோடு நாங்கள் கூட்டணியோடு நிற்கிறோம். பொது நோக்கு எங்கே சார் இருக்குது? இதில் திமுகவை வீழ்த்தணும் அந்த ஒற்றை நோக்கை தவிர பொது நோக்கு என்ன இருக்கு? பொது நலன் என்ன இருக்கு? அந்த திமுக கூட்டணிக்கான பொது நோக்கு பாஜக வீழ்த்தணும்ன்றது தானே. அப்ப அவங்களோட திமுக இல்ல, திமுக கூட்டணியுடைய பொது நோக்கு இங்க ஒரு மதசார்பற்ற ஆட்சி நடக்கணும், இங்க மக்கள் நிம்மதியா இருக்கணும், சமூக நீதியை நிலைநாட்டணும், மக்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கணும். இதெல்லாம் தான் அடிப்படை பொது நோக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த அடிப்படை கூறுகள்ல என்னைக்குமே சமரசம் பண்ணிக்கிட்டது இல்லை. ஆனா அந்த கூட்டணியை எடுத்துக்கங்க. திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டா அறிஞர்களை கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறார் ஒருத்தர். திராவிடமா தேசியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தா என்னைக்குமே அதிமுக தான் பணிஞ்சு போயிருக்கு பாஜகவுக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அதிமுக சொன்னதை பாஜக கேட்டு தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். சிஏ என்ஆர்சியாக இருக்கட்டும், வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற எஸ்ஐஆர் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அதிமுக தான் பாஜகவுக்கு வளைஞ்சு கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல நீட்டுக்காக பேசுறீங்கல்ல, நாங்க தான் 7.5 ஒதுக்கீடு கொண்டு வந்தோம்னு சொல்றீங்கல்ல, அந்த நீட்டை தமிழ்நாடு மக்கள் வேண்டான்னு சொல்றாங்க. ஒரு ஏகே ராஜன் கமிட்டியை போட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதிகளாக 230 எம்எல்ஏஸ், 4 பாஜக எம்எல்ஏக்கு தவிர எல்லாரும் சேர்ந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனா அவர் அதை சீட்டுக்கு அடியில் வச்சுட்டு தூங்குறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அதிமுக தரப்புல இருந்து ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டு வேண்டாம், அதனால நீட்டை ரத்து பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? இல்ல பாஜக கூட்டணி கட்சிக்காக, கூட்டணி தர்மத்துக்காக அவங்க என்னைக்காவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா? இவர்களுடைய கட்சி தலைவர் அண்ணாவை மதுரை இதுல முருகன் மாநாடு அப்படிங்கிற பேர்ல கொச்சைப்படுத்தி பேசினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, ஸ்லைட் ஷோ போட்டு அவமானப்படுத்தினாங்க. ஏதாவது ஒரு எதிர்ப்பு அதிமுக தரப்புல இருந்து அவங்க தலைவர்கள் கிட்ட இருந்து வந்ததா? அந்த மேடையில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தாங்க. ஆனா இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் நமக்கு வர வேண்டிய காசை நீங்க மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர் என்ன பேசினாரு? நீங்க கொடுக்கக்கூடிய 2000 கோடிக்காக என்னுடைய தமிழ்நாட்டு மக்களை 2000 வருஷம் பின்னோக்கி என்னால இழுத்துட்டு போக முடியாது, எனக்கு அப்படிப்பட்ட பணமே வேண்டாம், நீங்க 2000 இல்ல 10,000 கோடி கொடுத்தா கூட எனக்கு வேண்டான்னு தைரியமா நின்னாரு. எந்த ஒரு இடத்துலயும் இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல கொள்கை ரீதியாக எந்த சமரசமும் செய்யாத ஒரு கூட்டணி திமுக கூட்டணி. அதனாலதான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக வெற்றி மேல் வெற்றி மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ஷர்மிளா மேடம், அதற்கு தேர்தல் ரிசல்ட்ஸ் தொடர்ச்சியா திமுக மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள், நீங்க இந்த 5 வருஷத்தை பத்தி பேசுங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் பேசுறீங்க. நீங்க திமுக அதிமுகன்னு பேசுறத விட தமிழ்நாடு வர்சஸ் இந்தியன் பேசுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால தான் அந்த புள்ளிக்கு நகர்ந்துகிட்டே இருக்கீங்களா? என்னைக்குமே அதிமுகவில் இருந்த எம்ஜிஆர் அவர்களோ இல்ல ஜெயலலிதா அவர்களுடைய சாதனைகளோ என்னைக்குமே எங்கேயுமே திமுக கூட்டணி தலைவர்கள், அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கேயுமே மறுத்ததில்லை. விமர்சனங்கள் இருக்கு, ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எடப்பாடி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏத்தப்புறம் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்களேன். கட்சி அவர் கையில வரும்பொழுது எவ்வளவு 37 எம்பிக்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட, ஆட்சி அவங்க கையில இருந்தது, 45% ஓட் பேங்க் இருந்தது அவங்க கிட்ட. ஆனா இன்னைக்கு நிலைமை 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பேர் மட்டும் தாங்க மிஞ்சி இருக்கு. இந்த அண்ணாமலை படத்துல அந்த எஸ்கலேட்டர் சீன் வரும் பாத்திருக்கீங்களா? இந்த சரத்பாபு மேல இருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு வருவார், ரஜினிகாந்த் கீழே இருந்து அப்படியே மேலே ஏறிட்டு போவார், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இன்னைக்கு பாருங்க, இந்த 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தோம், கட்சியை ஒருங்கிணைத்து அந்த கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சு மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறார். 40க்கு 40 அடிக்கிறாங்க. இன்னைக்கு 45% மேல வாக்கு வங்கியை பில்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது? மக்களுடைய நம்பிக்கை இருந்த மக்கள் ஓட்டு போட்டதுனால தானே வந்தது. பின்வழியா ஆட்சி பிடிக்கிற பழக்கம் வந்து பாஜகவுக்கு உண்டுங்க. கூவத்தூர்ல போய் குதிரை பேரம் பேசுறதெல்லாம் உங்களுடைய பழக்கம். எங்களுக்கு அதை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதை வெளிப்படையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதிவு பண்ணாரு. நாங்க மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு நாங்க ஜெயிச்சுக்கிறோம், இப்படி பின்வாசல் வழியாக புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய வேலை எங்க கிட்ட கிடையாது அப்படின்றதையும் சொன்னார். ஆக ஒரு கூட்டணி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கூட்டணியும் நீங்க ஜஸ்ட் ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல, கட்சிக்காரங்க விட்டுருங்க, ஒரு பொதுமக்களில் ஒருவராக நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் கருத்தியல் தெளிவு இருக்கக்கூடிய கூட்டணி, மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய கூட்டணி,
பரஸ்பரம் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையே ஒரு நல்ல மரியாதை இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. எந்த விதத்திலையும் மக்களுடைய மண், மொழி, மானம், மாநில உரிமைகள் இதை எல்லாத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு கூட்டணி. இன்னொரு பக்கம் சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணி. தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு கூட்டணி. தேர்தல் கடந்து ஒரு 10 வருஷமா இந்த கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கு. தோல்விகளை சந்திக்கும் போது அவங்க உடஞ்சும் போகல, வெற்றிகளை சந்திச்சப்போ அவங்க செதறியும் போகல. ஆனா இந்த கூட்டணி தேர்தல் முடிஞ்ச உடனே எப்படி செதறதுன்றதை மட்டும் நீங்க பாருங்களேன். 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி தான், ராயபுரத்தில் நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன். என்னைக்கு இந்த பாஜகவை தூக்கி தலையில் சுமக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கே எங்களுக்கு தோல்வி வந்துருச்சு. இதே மாதிரி டயலாக்ஸை திரும்ப 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. 45% கூட வாக்கு வங்கியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கூட்டணி பயணிச்சுட்டு இருக்கு. இன்னொரு கூட்டணி, இவங்க கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓட் பேங்க் குறைஞ்சிடுச்சு. 40 இருந்தது 37லேருந்து 33 வரைக்கும் வந்துருச்சு. இவங்க சேர்ந்து பிரிஞ்சு இந்த ட்ராமாலாம் ஆடுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவங்களோட வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இங்கே எந்த கூட்டணி முந்துகிறது அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. திமுக கூட்டணி நல்ல லீடு எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் போயிட்டுருக்கு. இதே வேகத்தில் போய் மீண்டும் ஒரு முறை ஆட்சியை பிடித்து திராவிடம் 2.2 அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கருநாகராஜன் அண்ணன் வந்த உடனே ஒரு மிரட்டலோட தான் ஆரம்பித்தார். ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் இன்னும் ஜாமீன் கிடைக்கல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க. ஜாமீன்ல தான் இருக்காங்கன்னு சொன்னாரு. ஆமா. சோ மேடையிலேயே இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா கூட்டணி அமைக்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்கங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மெயின் பிக்சர் எப்படி இருந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. யூஎஸ் சேட்டலைட் ஐஸ் வழியா பார்த்து 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்கங்க. சைனா பார்டர்ல அவ்வளோ ஏக்கர் கணக்கில் அவன் நிலத்தெல்லாம் வளைச்சு போட்டு அங்க கிராமம் கட்டி குடும்பம் நடத்தி குழந்தையே பெத்துட்டான். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் த விஸ்வகுரு, த சோ கால்டு விஸ்வகுரு, இந்த நிமிஷம் வரைக்கும் சைனா அப்படிங்கிற பேரை வாயால உச்சரிக்க கூட மாட்டேங்கிறாருங்க. இதை எங்க போய் சொல்றது இந்த அவலத்தை? அதுக்கப்புறம் முருகவேல் அண்ணா பேசும்பொழுது சொன்னாரு, சிறப்பான 5 திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அப்படின்னு. இந்த திட்டங்கள்லாம் நீங்க திமுகவை பார்த்து காப்பி அடிச்ச திட்டம் தானே, ஒன்றும் புதுசா பெருசா ஒன்றும் நீங்க அனௌன்ஸ் பண்ணிடலையே. இதே திட்டங்களை திமுக அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அதை எள்ளி நகையாடின கூட்டம் தானே நீங்க. 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படின்னு பிச்சை போடுறீங்களா அப்படின்னு கேட்ட கூட்டம் தானேங்க இவங்க. 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? இன்னும் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிக்கல. இதற்கான பொருளாதார மேடம் இன்னும் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிக்கல. தகுதி உள்ளவர்களுக்கு தான் இப்போ கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. படிப்படியா அதை செய்யறாங்களா இல்லையா? சொன்ன விஷயத்த படிப்படியா செய்யறாங்களா இல்லையா? அந்த வாக்குறுதியிலேருந்து அவங்க பின்வாங்கல. இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு பாஜக சொன்ன மாதிரி சொல்லல. இல்ல பீகார்ல 10,000 ரூபாயை தேர்தலுக்கு முன்னால கொடுத்துட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கல. தெளிவா செய்யறாங்க. அதை எந்த டார்கெட்டட் குரூப்புக்கு போய் எந்த பெண்களுக்கு அது தேவைப்படுகிறதோ அந்த பெண்களை தேர்ந்தெடுத்து செய்கிறார்கள். ஒரு திட்டத்தை அப்படி படிப்படையாக அதை நல்ல திட்டத்தை ஒரு பிளான் பண்ணி நிறைவேற்றும் பொழுதுதான் அது டார்கெட் பாப்புலேஷன் யாரோ உண்மையிலே யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும். தேர்தல் அறிக்கையில டார்கெட்டட் பாப்புலேஷன் சொல்லி இருந்தா இந்த விமர்சனங்கள் வந்திருக்காதுல. கண்டிப்பா. ஆனா தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வரும் பொழுது எவ்வளவு கடன் சுமையில விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கடன் சுமை ஆட்சிக்கு முன்னாடியே தெரியும்ல, தேர்தலுக்கு முன்னாடியே. தேர்தலுக்கு முன்னால தெரியும், இல்லன்னு சொல்லல. ஒரு சில விஷயங்களை ஒரு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு கொடுக்கும் பொழுது ஆட்சிக்கு அடுத்த நாள் நாங்க இதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு எந்த கட்சியும் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை திமுக கூட்டணியும் கொடுக்கல. இதெல்லாம் செய்வோம்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள். அப்புறம் நீங்க பாருங்க, லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. பெண்களுக்கு இலவசமாக பேருந்து லிப்ஸ்டிக் பஸ்ன்னு கிண்டல் பண்ண அதே எடப்பாடி இன்னைக்கு ஆண்களுக்கும் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு தெரியல. அப்புறம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பட்டியலின மக்கள் சேர்ந்தவர்கள் புதுசா அவங்க கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துணும் போகணும்னா அவங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே இருக்குங்க, கலைஞர் கனவு இல்லம்னு ஒரு திட்டம் இருக்கு. இது இல்லாம PM ஆவாஸ் யோஜனாவுக்கும் மாநில அரசு தான் நிதியை கொடுத்து வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு உண்மையிலேயே இந்த திட்டத்தை நான் எப்போ வரவேற்றிருப்பேன் அப்படின்றீங்கன்னா, இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். PM ஆவாஸ் யோஜனால பெரும்பாலான பேசாதீங்க, உங்க தரப்புல வந்திருக்காங்க பேசுவாங்க. PM ஆவாஸ் யோஜனால 1.5 லட்சம் ரூபாய் தான் ஒன்றிய அரசு கொடுக்குது. மீதி எல்லாம் மாநில அரசு கொடுத்து தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கு. இது வீடு கட்டுறவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த ஸ்கீம் நடக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும்.
ஆரம்பத்தில் 60-40ன்னு சொல்லுவீங்க. அப்புறம் தொடர்ந்து அந்த வரிச்சுமை எல்லாத்தையும் தூக்கி அந்த செலவெல்லாம் தூக்கி மாநில அரசு தலையில் கட்டிடுவீங்க. இப்போ எம்என் ரெகாலையும் அதை தானே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் நடக்குது. எனக்கு உண்மையிலேயே நான் எப்போ சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னா, பட்டியலின மக்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியர்களுக்கு நாங்கள் தடி கொடுக்கணும் வைக்கிறதுக்கு தனியாக நாங்கள் வீடு கட்டித்தரோம், கான்கிரீட் வீடு கட்டித்தரோம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க. அதை நான் ஆதரிச்சிருப்பேன். ஆனால் அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்கள் கூட்டணி கட்சிக்குள்ள சமூக நீதியை பற்றி பேசுகிறார் எஸ்.எஸ். ஸ்ரீராம் அவர்கள். எங்க வேங்காய் வயல்னா திருமாவண்ணம் மட்டும்தான் பேசணுமா? மேல் பாதினா திருமாவண்ணம் மட்டும்தான் பேசணுமா? ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா? எதற்கெடுத்தாலும் இந்துக்கள் ஒன்று கூடுங்கள், இந்துக்களை ஒன்று கூடுங்கள்னு பேசுறீங்களே. ஏன் வேங்காய் வயல்ல இருக்கிற மக்கள் உங்களுக்கு இந்துக்களா தெரியலையா? மேல் பாதியில கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்ன மக்கள் உங்களுக்கு இந்துக்களா தெரியலையா? அப்ப உங்களுக்கு வேணும்னா மட்டும் இந்துக்களே ஒன்று கூடுங்கள், உங்களுக்கு வேணும்னா ஆகம விதியை காரணம் காட்டுவீங்க, அப்ப மட்டும் எங்களை சூத்திரர்கள் அப்படின்றவீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இதுதாங்க இவங்களுடைய மேலோட்டமான அரசியல். இந்த அரசியலை புரிந்து கொள்ள தமிழ்நாடு மக்கள் இந்த அரசியலை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்.எஸ். ஸ்ரீராம் அவர்கள் பேசும்போது சொன்னார், 11 ஸ்மார்ட் சிட்டிஸ். எங்கே இருக்குப்பா 11 ஸ்மார்ட் சிட்டிஸ்? தயவு செஞ்சு கொஞ்சம் காமிங்க. அப்புறம் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டி கொடுத்துட்டோம். எய்ம்ஸ் வரத்துக்கு 7 வருஷம் ஆகுதான். ஆனால் எய்ம்ஸில் படித்து முடிச்சு ஒரு 2 பேட்ச் வந்து கிராஜுவேஷன் ஆகி வெளியிலே வந்துட்டாங்கங்க. இன்னமும் அந்த காலேஜை கட்டி முடிக்கல. ஆனால் அட்மிஷன் போட்டு கல்லா மட்டும் கட்டிட்டாங்க. கல்லா மட்டும் கட்டி அவங்களுக்கு வந்து டிகிரியும் கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் 11 இல்லைங்க, நீங்கள் 15 மருத்துவக் கல்லூரிகள் கூட கட்டுங்க. ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரிகளில் எங்கள் குழந்தைங்க நுழைய விடாமல் நீங்கள் வந்து அதுக்கு நீட்டுன்னு ஒரு கேட்டை போட்டு வச்சுருக்கீங்களே. அதைத்தானே நாங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கோம். நீங்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கட்டினா என்ன? அதனால் எங்கள் குழந்தைங்க எங்கே பயன்படுறாங்க? ஏழை எளிய குழந்தைகள், கிராமப்புற குழந்தைகள் எங்கேருந்து அவங்களால பயன்பட முடியுது? நீட்டில் எவ்வளோ மோசடி, எவ்வளோ முறைகேடு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோரிக்கையை கூட்டணி கட்சியில் இருக்கிற அதிமுக வச்சிருக்கிறா. 7.5% ஒதுக்கீடு நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு பெருமையாக பேசுகிறீங்களே. அதே நீட் எக்ஸாமில் அவ்வளோ முறைகேடுகள் நடக்குது. நீட் பிஜி அட்மிஷனில் இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பிஜி சீட்ஸை நிரப்பணுங்கிறதுக்காக நெகட்டிவ் மார்க் இருந்தாலும் அட்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீட் பிஜி படிக்கணும்னா நீங்கள் எக்ஸாமே எழுத வேண்டாம். நீங்கள் மைனஸ் ரேஞ்சில் -40 மதிப்பெண் வாங்கினா கூட உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியும்? எதை சொல்லி நீட்டை கொண்டு வந்தீங்க? தரமான மருத்துவக் கல்வி கொடுப்போம், மெரிட்ல வந்து அட்மிஷன் போடுவோம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய். முன்னால நீங்க சொன்னீங்க அவங்க வந்து இதை வந்து தனியா வாங்கிட்டு இருந்தாங்க, பிளாக் மணியா வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களே அவங்களுக்கு இஎம்ஐ வசதியை பண்ணி கொடுத்துட்டு சமூக நீதியை நிலைநாட்டிட்டோன்னு எந்த இதுல நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாவே புரியல. அதுக்கப்புறம் இருங்க, எல்லாரும் 20 நிமிஷம் பேசினாங்க, எனக்கு மட்டும் நோயின்னு பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஸ்ரீராம் சார் 7 நிமிஷம் தான் பேசினாரு. அப்புறம் இந்த ஜிஎஸ்டியை பத்தி பேசினாரு. இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா? ஒரு பெருசா ஒரு நம்பரை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அதை உண்மை அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க. அப்படிதான் 1,78,000 கோடி ஊழல் 2G ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை கட்டமைச்சுதான் ஆட்சிக்கே வந்தாங்க 2014. கடைசியில அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் சொந்தமா ஆராசா அவர்கள் அவரே வாதாடி அதுலேருந்து வெளியிலையும் வந்துட்டார் அந்த வழக்குலேருந்து. அந்த மாதிரி தான் இவ்வளோ லட்சம் கோடி அவ்வளோ லட்சம் கோடின்னு பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் ப. சிதம்பரம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மாநிலம் 100 ரூபாய் கொடுத்ததுன்னா நமக்கு 30 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மாநிலம் 300 ரூபாய் கொடுத்ததுன்னா நமக்கு 70 ரூபா கொடுக்குறாங்க. நியாயமாக எவ்வளோ கொடுக்கணும்? 90 ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் 70 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க? பாருங்க உங்களுக்கு நாங்கள் 70 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னு. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் ஓம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் ஏம் பணம் இப்படி தான் இருக்கு இவங்களுடைய நிதி பகிர்வை பற்றிய உருட்டுக்கள். அதுக்கப்புறம் பட்ஜெட்டை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து இது கார்ப்பரேட்டுக்கான பட்ஜெட்டா இல்லை காமன் மேனுக்கான பட்ஜெட்டா அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு நாட்டை அச்சுறுத்தக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. 140 கோடி மக்கள் இருக்காங்க. அது பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். இன்னைக்கு படிச்சுட்டு வெளியில வர 14% வேலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதை உறுதி செய்யறதுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க? விவசாயிகளுக்கு என்ன திட்டம் அறிவிச்சிருக்கீங்க? இளைஞர்களினுடைய கருத்தை கேட்டு தான் இந்த பட்ஜெட்டே உருவாக்கப்பட்டதுன்னு தான் நிதியமைச்சர் சொன்னாங்க. அப்படிதாங்க சொல்லுவாங்க. கருத்தை கேட்குறோம் தான் சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே வந்து வெறும் இந்த செவத்துல அடிச்ச பந்து மாதிரி தான். எத்தனையோ கருத்துக்களை நாம தான் சொல்றோம். அதெல்லாம் என்னைக்கு கேட்டிருக்காங்க?
MSMEஸ்க்கு 53 லட்சம் கோடி பட்ஜெட்ல வெறும் 10,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க சிறு குறு தொழில்களுக்கு. இதை வச்சு எப்படி நீங்க சிறு குறு தொழில்களை இல்ல கிராமப்புற மக்களை வந்து நீங்க எப்படி மேம்படுத்த முடியும்? மன்ரேகா திட்டத்துக்கு 86,000 கோடி போன பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க. இன்னைக்கு 30,000 கோடியை அதை குறைச்சிருக்கிறாங்க. கேட்டா ஜிபி ராம்ஜி திட்டம் என்னெல்லாமோ சொல்றாங்க. அந்த திட்டத்துக்கு ஒட்டு மொத்தமா 95,000 கோடி ஒதுக்குனது, அதுல 30,000 கோடி மன்ரேகாவுக்காம். இந்த லட்சணத்துல 100 நாள் வேலை நாட்களை 125 நாளா ஏத்திடுவோம் அப்படின்னு பாஜக புழுகுது. இன்னொரு பக்கம் EPS 150 நாளா ஏத்திடுவோம் அப்படின்னு தனியா புழுகிட்டு இருக்காரு. பாதிக்கு பாதி நீங்க பட்ஜெட்டை குறைச்சிட்டு திமுகவும் இதை சொன்னதா ஞாபகம். என்னங்க 2021 திமுகவும் இதை சொன்னதா ஞாபகம். இல்லங்க, வேலை நாட்களை நீங்க எப்படிங்க அதிகப்படுத்துவீங்க? பட்ஜெட்டை பாதியா குறைச்சிட்டு வேலை நாட்களை எப்படி அதிகப்படுத்துவீங்க? தொடர்ந்து மன்ரேகா திட்டத்துக்கான நிதியை கொடுங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் பண்ணாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் 12 லட்சம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 12 லட்சம் கோடியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினா அதை யாருங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடுத்த லெவலுக்கு யாருங்க கொண்டு போகுது? அதற்கான தரமான கல்வியும் சுகாதாரமும் இருந்து ஒரு ஆரோக்கியமான பாப்புலேஷன் இருந்தால் தானே அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனா 53 லட்சம் கோடி பட்ஜெட்ல கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? 1.1% கல்விக்கு, சுகாதாரத்துக்கு less than 1% ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு நாடு அப்படிங்கிறது வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்லைங்க, வெறும் பிரிட்ஜோ இல்ல பில்டிங்கோ கிடையாது. ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமா நலத்தோட வளத்தோட இருந்தாதான் அந்த நாடு முன்னேற முடியும். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்ல கல்விக்கு 11% ஒதுக்கி இருக்காங்க, சுகாதாரத்துக்கு 5% ஒதுக்கி இருக்காங்க. ஒரு மாநிலத்தால அதை பண்ண முடியுதுன்னா ஒரு ஒன்றியத்தால அதை பண்ண முடியாதா? உங்களுக்கு ஒதுக்கின டைம் முடிஞ்சிருச்சு மேடம். இல்ல முடிச்சிடுறேன், இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். 2 நிமிஷம் ரொம்ப அதிகம், 1 நிமிஷத்துல முடிச்சிருங்க. அதனால இது காமன் மேனுக்கான பட்ஜெட்டா இல்ல கார்ப்பரேட்டுக்கான பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டா, எனக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் 1980 வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்துல ஒரு பாடல் எழுதியிருந்தாரு. அதுதான் ஞாபகத்துக்கு வருது. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம், பாரதத்தின் தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி, பாரதத்தின் பெருமை தான் சோறு எதுக்கு தம்பி. இன்னைக்கு அதுதான் நிலைமை. ஒரு பக்கம் பாரதத்தை விக்சித் பாரத்னு ஆக்கிட்டோம், அம்ரித் கால்னு ஆக்கிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த வேளை சோத்துக்கு கூட அவங்க வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அடுத்த வேளை சாப்பாடுக்கு எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டா 20 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு பிரியாணி போடுறேன் அப்படின்னு சொல்ற கதையா தான் இருக்கு. அதனால இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் தமிழ்நாடு மக்கள் மயங்க மாட்டாங்க. நிச்சயமா NDA வர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த தேர்தலில் தமிழ்நாடு திமுக கூட்டணி தலைமையில் திராவிட 2.0 ஆட்சியை நிச்சயம் அமைக்கும். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.